ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இது என்னோட தேர்ட் ஸ்டடி vlog. நான் லாஸ்ட் ஸ்டடி vlog போட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு, டெம்பிள் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸில் போனதுனால என்னால் புக் எடுத்து உட்காரதுக்கு நேரமே கிடைக்கல. சரி, இன்னைக்கு எப்படினாலும் உட்காரணும்னு சொல்லிட்டு காலை 5:30 தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. பட் எந்திரிச்சு உட்காரப்ப படிக்க எனக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ண தெரியாம தான் ஆரம்பித்தேன். சரின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஹாஃப் அன் ஹவராவது மினிமம் உட்காரணும்னு நினச்சி உட்காந்தேன். பட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுனால சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 1 hour கிட்ட வந்து ஜிஎஸ் எக்கனாமி தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆஃப்டர்நூன் என்னோட செகண்ட் ஸ்டடி செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்டர்நூன்றதுனால மேக்ஸ் தான் எடுத்திருந்தேன். மேக்ஸில் வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து பார்ட்னர்ஷிப் செக்ஷனை வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுவே வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட போச்சு. ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான் என்னால் உட்கார முடிஞ்சது. பட் 15 டேஸ் கழிச்சு ஒரு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் நான் கிட்ட உட்காந்ததில் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான். பட் இது பத்தாதான், ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் நான் அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 3 to 4 ஹவர்ஸாவது பெர் டே வந்து ஸ்டடி ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்.